வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் சம்பளம் உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு அரியர் அகவலைப்படி வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது குறித்து விவரத்தை பார்ப்போம். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அகவலைப்படி என்பது பணவீக்கத்தால் ஏற்படும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமன்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் கொடுப்பனவு. இது அடிப்படை சம்பளத்தின் 1%ஆகவே கணக்கீடு செய்யப்படும். பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படுவது வழக்கம். பல நேரங்களில் ஹோலி அல்லது தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு முன்பு அகவலைப்படி உயர்வை அரசு அறிவிக்கும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக ஒரு புதிய அறிவிப்பை மத்திய பிரதேச முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். புதிய அகவலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்தில் கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே 58% அகவலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025 ஜூலை முதல் 2026 மார்ச் வரை உள்ள அகவலைப்படி நிலுவைத் தொகை 2026 மே மாதம் முதல் 6 சமத்தவணையில் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. ஓய்வூதியர்களும் இந்த அறிவிப்பு மூலம் பயன்பெறுவார்கள். ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்கான ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவலைப்படியை பெறுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள முதலமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் விவசாய நல ஆண்டு சார்ந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.